உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். தலைப்புல கொடுத்த விஷயங்களை பாக்குறதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா மற்ற மீடியாக்கள் இத பேச மாட்டாங்க. அஜித் வழக்கு அதுல முக்கியமான ஒண்ணு. நிறைய நேயர்கள் என்கிட்ட அஜித் கேஸோட அப்டேட் என்னாச்சு அப்படின்னு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உண்மையிலேயே அஜித் வழக்குல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடிஆர் ரிப்போர்ட், அந்த செல்போன் உரையாடல்கள் இது எல்லாத்தையுமே சிபிஐ எடுத்திருக்கோம். அதை நாங்க ஆய்வுக்காக ஹைதராபாத் டெல்லிக்கு அனுப்பியிருக்கோம். அது வந்தாதான் நாங்க அடுத்த கட்ட நகர்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 8 வார காலம் அவகாசம் அப்படிங்கிறத கேட்டாங்க. 6 வார காலம் அவகாசம் கேட்கப்பட்டுச்சு. அதுல இன்னும் ஒரு 2 வாரம் பேலன்ஸ் இருக்கு. அந்த 2 வாரம் முடிஞ்சாதான் அந்த செய்திகள் அப்படிங்கிறது நமக்கு அப்டேட்டா கிடைக்கும். அது கிடைக்காம நம்ம பேசி வேஸ்ட். எனக்கு அஜித் கேஸ்ல அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு வேணா நான் வேணா உங்கள்கிட்ட வியூஸுக்காகவும் வருமானத்துக்காகவும் வேணா அடிச்சு விடலாம். அதாவது ஒரு செய்தியை தப்பா சொல்றதை விட சொல்லாமலே இருக்கிறது சிறப்பு அப்படின்னு நினைக்கிறவன் நானு. அதனால அஜித் கேஸ்ல உண்மையிலேயே அப்டேட் இல்லை. இன்னும் ஒரு 2 வாரம் கடந்தாதான் நமக்கு அதுக்கான அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு முன்னாடி சொல்லப்படுறது எல்லாமே சும்மா இஷ்டத்துக்கு பேசுறதா தான் இருக்கும். அதனாலதான் நம்ம அஜித் கேஸோட அப்டேட் எதுவும் கொடுக்கல. அதனால நேயர்கள் தவறா நினைக்க வேணாம். நிச்சயமா அஜித் கேஸோட அப்டேட் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அதை முதல்ல சொல்லிக்கிறேன். அதோட முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பெரிய கோடு இருக்கு அப்படின்னா அதை சின்ன கோடா மாத்தணும் அப்படின்னா கையாலெல்லாம் அழைக்க வேண்டியது இல்லை. அதுக்கு பக்கத்துல பெருசா ஒரு கோடு போட்டாலே அந்த பழைய கோடு சின்ன கோடாயிடும். இதுதான் திமுகவினர் தொடர்ச்சியா செய்வாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த ஏலப்பால விவசாய மக்களோட வவுத்துல அடிக்கக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க. வவுத்துல அடிச்சது இவங்க தான், ஆனா பழைய பிஜேபி மேல போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தெருக்கல்ல இருக்கக்கூடிய சாதி பெயரெல்லாம் நாங்க நீக்க போறோம், ஊர்ல இருக்கிற சாதி பெயரெல்லாம் நாங்க நீக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது காலங்காலமா சுடப்படக்கூடிய வடைகள் அப்படிங்கிறது தான். இதை இப்ப ஊர் பேர்ல இருக்கிற பேரை நீக்கிடுறீங்க நீங்க எதுக்காக? இப்ப கவுண்டன் பாளையம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பாளையம் அப்படிங்கிறத மொத்தம் நீங்க மாத்திருவீங்க. நீங்க சமூக நீதியை அப்படியே நிலைநாட்டிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோம். இப்ப ராமசாமி சன் ஆஃப் தங்கசாமி கவுண்டன் பாளையம் அப்படின்னு ஆதார் கார்டுல இருக்கும். இதை எப்படிங்க மாத்துவீங்க? ஏற்கனவே ஆதார் கார்டுல ஒரு சின்ன பேர் திருத்தம், ஒரு இன்சியல் திருத்தம்னா கூட மணிக்கணக்கில் ஒரு நாள் வேலையை போட்டு நிற்க வேண்டியதா இருக்கு. அது காலையிலேயே போய் பதிவு செய்யணும். அதற்கான சென்டர்கள் எதுவும் பெரிதுபடுத்தப்படல. மாநில அரசு அதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறது எடுத்த மாதிரியே தெரியல. சாதாரணமா ஒரு பேர் திருத்தம் பண்ணணும்னாலே ஒரு முழு நாள் ஆயிடுது ஒருத்தனுக்கு. இப்ப நீங்க ஊர் பேரை பூரா மாத்திட்டீங்கன்னா அது ஆதார் கார்டுல பேரை மாத்துறதுக்கு எல்லாம் வேலை வெட்டியை போட்டு குழப்ப போட்டுட்டு போய் வரிசையில நிக்கணும். இது செய்யறதுக்கு தான் இந்த வேலை செய்யறீங்க. அப்ப ஆதார் கார்டுங்கிறது மத்திய அரசு கொண்டாந்துச்சிங்க, மத்திய அரசு தான் இப்படி பண்ணுதுங்கன்னு பழியவும் தூக்கி அங்க போட்டுடலாம். நீங்க ஏங்க வெக்கமே இல்லாம ஜிடி நாயுடுன்னு பாலத்துக்கு பேர் வச்சுட்டு நாயுடு பேரை சொன்னாதான் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கூச்சப்படாம பேசுறீங்க. நீங்க தான் ஊர் பேரை மாத்தி கிழிக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஜிடி நாயுடு நாயுடுன்னு சொன்னாதாங்க தெரியும். ஏன் விஞ்ஞானி துரைசாமி பாலன்னு வைங்க. இந்த தலைமுறை ஜிடி நாயுடுன்னு தெரிஞ்சுட்டு போட்டோம், இந்த தலைமுறை அழியிட்டோம். அடுத்த தலைமுறையாவது விஞ்ஞானி துரைசாமின்னு ஞாபகம் வச்சிருப்பான்ல. நீங்க எதுக்கு ஜாதியை வளர்க்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோ. அப்படி பாத்தீங்கன்னா சங்கரலிங்க நாடார் அப்படி சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும். முத்துராமலிங்க தேவர் அப்படி சொன்னாதான் எல்லாத்தையும் தெரியும். வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படி சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும். அது என்ன இவங்க மட்டும் வாவு சிதம்பரனார், தேவர் திருமகனார், சங்கர லிங்கனார் தமிழ் சாதிக்கு பூரா சாதியை ஒழிச்சிட்டு நீங்க தெலுங்கு ஜாதிக்கு மட்டும் ஜிடி நாயுடு ஜாதி பேரை சொன்னாதான் தெரியும்னு ஓசிஸ் ஒரு வீரமணி மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சுட்டு முட்டு கொடுக்குறீங்க. இப்ப ஊர் பேர்ல இருக்கிற சாதி பேரை எடுக்கிறேன்னு எல்லா பயிலையும் ஆதாரம் மாத்துறதுக்கு கொண்டு போய் அங்கங்க நிக்க வைக்கிறீங்க. இது ரொம்ப கேவலமா இல்ல? இது விவசாய மக்கள் வேலைக்கு போறேன் கூலிக்காரன் வேணா ஒரு நாள் வேலையை போட்டு நிக்கணும். ஆடு மாடு கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்கு பசி பட்டினியை போட்டுட்டு அவன் நிக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத சர்ச்சைகள் அப்படிங்கறதுதான் இது கிளப்போம். மக்களாகிய நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சரி, இப்ப நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம். ஜனநாயகன் இந்த படம் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு படம். அவரோட படம் அப்படிங்கிறது எல்லாமே எதிர்பார்ப்புலயே தான் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு நம்பர் 1 ஹீரோ அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அப்ப எல்லா படமுமே எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் வரும். இது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது விஜய் ரசிகர்களால இருக்கும், இல்ல சினிமா பார்க்கக்கூடிய மக்களால இருக்கும். ஆனா இந்த ஜனநாயகன் ஒட்டுமொத்த தமிழகத்தோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் தீவிர அரசியலுக்கு வந்த பிறகு வரக்கூடிய படம் இது. அவர் கடைசி படம் அப்படின்னு கூட சொல்றாங்க. தளபதி 69 அப்படின்னு பெயரிடப்பட்டு அப்புறம் ஜனநாயகன் அப்படின்னு மாத்தப்பட்டுச்சு.
சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் வினோத் தான் இந்த படத்தை இயக்குறார். இந்த படத்திற்கான தடை அப்படிங்கிறது தான் திமுக முழுமூச்சா ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது இது திமுகவோட சதுரங்க வேட்டை அப்படின்னு வேணா இதை நம்ம சொல்லலாம். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்கிட்ட கருணையை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். இது சதுரங்க வேட்டையில வரக்கூடிய ஒரு டயலாக். அதே டைரக்டர் இந்த படத்தை எடுக்கிறார். அப்ப திமுகவோட சதுரங்க வேட்டையை கிழின்னு கிழிச்சிருப்பார். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டுல பாலாரியும் தேனாரியும் ஓட வச்சிருவோம். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மொதோக்கு இழுத்தாவே நீட்டை அப்படியே கிழிச்சு தள்ளிடுவோம். நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா பாசிச பாஜகவை அறுத்து தள்ளிடுவோம். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டுல அப்படியே பழைய ஓய்வூதிய திட்டத்தெல்லாம் வாரி வாரி கொடுத்துருவோம். என்ன உருட்டுனீங்க அடங்கப்பா. இதுதான் திமுகவோட சதுரங்க வேட்டை. ஆசையை தூண்டி விட்டு நல்லா இருந்த மக்களை பூரா கிட்னி எடுத்துட்டு சுத்தின்னு இருக்காங்க. கேட்டா இதுல நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் போனச்சுன்னா உங்களுக்கு என்ன பிபியான்னு கேட்கறது, கருப்பு பட்டையை அணிஞ்சிட்டு போனாங்களாம். ஆனா சம்பவம் ரொம்ப தரமா செஞ்சாங்க அதிமுக எம்எல்ஏக்கள். இந்த ஜனநாயகம் படத்தை பேசிட்டு இதுக்கு நம்ம வருவோம். இப்ப ஜனநாயகன் படம் வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக முயற்சிகள் செய்து இதை திமுக செய்யாது நேரடியா, அதையும் சொல்லிடுறேன். இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு தேன்மொழின்னு ஒரு அக்காவை கொண்டாந்து விட்டு, அது ஒரு திமுக மகளிர் அணி உடன்பிறப்பு, அதை கொண்டாந்து சமூக நல ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை அந்த போராட்டம் அங்க நடத்தக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி திமுக கிட்ட எச்செலும்பு பொறுக்கி திங்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா. இந்த கூட்டம் சமூக ஆர்வலர் அப்படிங்கிற போர்வையில வரும், சமூக செயற்பாட்டாளர் அப்படிங்கிற போர்வையில வரும், எப்படி சொல்றது, மக்கள் சேவகர்கள் அப்படிங்கிற போர்வையில வருவாங்க. இப்படி எல்லாம் வழக்கு தொடுக்கப்படும் ஜனநாயகன் படத்துக்கு தடை விதிக்க கோரி. அதுக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு பெரிய படம், பயங்கர கூட்டம் வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லி அனத்தக்கூடிய வேலைகளை செய்ய போறதா தகவல் அப்படிங்கிறது வருது. எப்படியாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம தடுத்துடணும் அப்படிங்கிறது தான் திமுகவோட அஜெண்டா. திமுகவோட வாடகை வாய்ங்க, எச்செலும்பு பொறுக்கிகள் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இணையதள கூலிப்படைகள், இவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு அசைன்மெண்டா கொடுக்கப்படும். அதை முன்கூட்டியே சொல்றேன். இதெல்லாம் நடக்கும். இதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறதுலயும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. முதற்கட்டமா ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச், இந்த ஆடியோ லான்ச்சை இங்க நடத்த வேண்டாம் அப்படின்னு மலேசியாவில் நடத்துறதுக்காக திட்டம் அப்படிங்கிறதையும் தீட்டியிருக்காங்க. ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் மலேசியாவில தான் நடத்தப்பட போகுது. இவங்க என்னதான் நீங்க பெரிய அளவுல நாங்க ஆளுங்கட்சி அப்படின்னு திமிரெடுத்து ஆடினாலும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அப்பப்ப கலட்டிக்கிட்டு 4 போடுது பாத்தீங்களா. ஜனநாயகன் விவகாரத்திலையும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜெயிச்சுதான் இதை விஜய் அவர்கள் வெளியிட முடியும். கண்டிப்பா வெளியே வரும். இவங்க சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிடும் அப்படிங்கறதெல்லாம் நடக்காது. ஆக்சுவலா இவங்களுக்கு விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்தே பிபி அதிகமாயிடுச்சு. எப்படி ரத்த கொதிப்பு அப்படிங்கிற மாதிரி ரத்த கொதிப்பு அதிகமாயிடுச்சு. ஆனா இந்த அப்பாவு இருக்காருல, இவர் சட்டசபை ஓனர் நினைப்பு இருக்கு. சபாநாயகர் அப்படின்னு உட்கார வச்சா சட்டசபைக்கே இவர் தான் ஓனர் நினைப்பு. எந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரை கூப்பிட்டு கேள்வி எதிர்கட்சிகள் கேட்டாலும் இவரே பதில் சொல்லிடுவாரு. நேத்து அதிமுகவினர் கருப்பு பட்டை அணிஞ்சிட்டு போறாங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன பிபிஆர்னாரு. நீ எல்லாம் ஸ்டாலின் வாழ்க, கருணாநிதி வாழ்க, உதயநிதி வாழ்க, அடுத்து இன்பநிதி வாழ்கன்னு சொல்லக்கூடிய பரம்பரை கொத்தடிமையா இருக்கக்கூடிய உங்களுக்கே இவ்வளவு அதப்பு இருந்தா ஒரு தொண்டனா இருந்து தலைவனா வந்திருக்கிற எனக்கு எவ்வளவு அதப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஆமா எங்களுக்கு ரத்த கொதிப்பு தான், 41 அப்பாவி உயிர்கள் பலி போயிடுச்சு, இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி நடக்குதே, இந்த மக்கள் அல்லல் படுறாங்களே அப்படிங்கிற ரத்த கொதிப்பு. இதுக்கு பேர் தான் சாணியில முக்கி அடிக்கிறது. சிறப்பான அடி அடிச்சு விட்டாரு. அடுத்த நாள் இவங்க உள்ள போறாங்க. என்ன கிட்னி சாக்கிறதை எல்லாரும் பட்ட பேஜ போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப ரத்த கொதிப்பு யாருக்கு வந்துருச்சு? அப்பாவுக்கும் வந்துருச்சு. நம்ம திராவிட அப்பா இருக்காருல அவருக்கும் ரத்த கொதிப்பு, அப்பா இருக்காருல அவருக்கும் ரத்த கொதிப்பு, எல்லாத்துக்கும் சேர்த்து ரத்த கொதிப்பு வர வச்சு தரமா செஞ்சு விட்டாங்க. பயப்படுறாங்க, ஓடுறாங்க. எதிர்கட்சிகள் பேசும்போது நேரலை துண்டிக்கப்படுது அப்படின்னா ஸ்டாலின் என்கின்ற ஒரு புலிகேசியின் ஆட்சியில் பயம். மக்களுக்கு இவங்க ஆட்சியில வாழ பயம், இவங்களுக்கு எதிர்கட்சிகளை பார்த்தா பயம், மீடியாக்களை பார்த்தா பயம், சாதாரண யூடியூபரை பார்த்தா பயம். என்னடா இந்த கிழிக்கிறானுங்களே, யூடியூபர்களை அரெஸ்ட் பண்ணக்கூடிய வேலை. அப்ப பயம். ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பல லட்சம் கோடி பணம் இருக்கு, ஆனா ஒரு சாதாரண யூடியூபரை பார்த்து பயப்படுறீங்க. வரராஜன் மாதிரியான நபர்கள் கைது செய்யப்பட்டது, பெலிக்ஸ் மாதிரியான நபர்களுடைய கைது, மாரிதாசோட கைதுலாம் என்னத்தை காட்டுது? இவர்களை கண்டு ஸ்டாலின் அச்சப்படுகிறார், மிரண்டு ஓடுகிறார்.
வேணா அண்டா செந்தில வச்சுக்கிட்டு மிரட்டிய ஸ்டாலின் மிரண்ட மோடி அப்படின்னு வாயால வட வேணா சுட்டுக்கலாம். ஆக்சுவலா ஸ்டாலின் உண்மையிலேயே சாதாரண யூடியூபர்ஸை பார்த்து பயப்படுறாரு. இவங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியல. ஒரு பெரிய கரூர்ல என்னமோ ஒரு இழவு நடந்து போச்சு, எப்படி எல்லாம் முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. முதலமைச்சர் கரண்டே நாங்க ஆஃப் பண்ணி வச்சோங்கிறாரு. ஆனா அந்த கரூர்ல மின்வாரியத்துறை அந்த லேடி அதிகாரி நாங்க மின்சாரத்தை துண்டிக்கவே இல்லைன்னு சொல்லுது. இதுல ஒரு பொய் இதுல ஒரு பொய். அது மாதிரிதான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எத்தனை டேபிள்ரா போட்டீங்கன்னா ஒருத்தன் 3 டேபிள்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்றான். இங்க ஒரு அமைச்சர் 5 டேபிள்ங்கிறாரு, இன்னொரு அமைச்சர் 8 டேபிள்ங்கிறாரு. ஏன் இப்படி மாத்தி மாத்தி உளர்றீங்க? அதே மாதிரி செந்தில் பாலாஜி இதை பத்தி கேட்டோம்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. விஜய் லேட்டா வந்ததுதான் காரணம். இந்த வாடகை வாய்தாரர்கள்லாம் என்ன பண்ணானுங்க, விஜய் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு ஆரம்பிச்சாங்க. சிபிஐ உள்ள வந்த உடனே இது விபத்து அப்படின்னு மாத்தி உருட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதோட முடிவு என்ன அப்படின்னா, டிஎம்கேவை அழிக்க போகும் KKK, இதுதான் தலைப்பா கொடுத்திருக்கேன். அது என்னங்க 3K அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. கரூர் முதல் K, கள்ளசாராயம் 2வது K, கிட்னி 3வது K. இந்த 3Kவும் சேர்ந்துதான் திமுகவை அழிக்க போகுது. இப்ப இந்த கரூர் விவகாரம் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது எதையோ திமுக பண்ணிட்டு என்னென்னத்தையும் மறைகிறாங்க, இதெல்லாம் சிபிஐ தோணுனாதாங்க தெரியும், கண்டிப்பா மாட்டுவானவங்க, மாட்டாமலாம் போக மாட்டாங்க. இந்த கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜிக்கு ஏதோ தொடர்பு இருக்குங்க அப்படின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்க கூட அப்பட்டமா நினைக்கிறாங்க. ஏன் உனக்கு இவ்வளவு குரங்கு போயிட்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுறாங்கல்ல, அப்பயே சந்தேகம்ங்கிறது அதிகமாகுது அப்படிங்கறதா இங்க மக்கள் பேசுறதா இருக்கு. அப்ப இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிற முதல் திமுகவை புதைக்காம விடாது. 2வது கிட்னி. பாவப்பட்ட மக்களோட கிட்னியை திருடி விற்கிறீங்களேடா. இப்ப கேட்டா 2 புரோக்கர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஏன் 2 மாசமா மாடு அமைக்க போயிருந்தீங்க? இப்ப இந்த SIT வரைக்கும் போய் பிரச்சனை பெருசான பிறகு இந்த திராவிட ஆனந்தனை உங்க கட்சிக்காரன் தான் அரெஸ்ட் பண்றீங்க. இப்ப 2 மாசமா அரெஸ்ட் பண்ணல. அவன் எவ்வளவு ஜாலியா ஸ்கூட்டி எடுத்துட்டு நாமக்கல்லுக்குள்ள சுத்திட்டு வந்துட்டு இருந்தான். அப்ப ஒரு கிட்னியை திருடி ஒருத்தன் விக்கிறான், அதை வச்சு காசு பாக்குறான். அதை ஒரு புரோக்கரை அரெஸ்ட் பண்றதுக்கே உங்களுக்கு SIT வரைக்கும் வரணும். ஆனா யூடியூப்ல எவனா பேசினா மட்டும் தனிப்படை அமைச்சு டெல்லி வரைக்கும் அவனை தேடிட்டு போவீங்க. கிட்னியை வித்து தின்னவன் பூரா ஜாலியா இருப்பான். இதுல ஒரு எம்எல்ஏ, உங்களோட எம்எல்ஏவோட மருத்துவமனை நிறம் பூட்டி சீல் வச்சிருக்கணும். நியாயமா அந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தா நடக்கும், எங்கெல்லாம் போகாது, நடக்கும். அடுத்தடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறதுல இந்த 2வது கிட்னி என்கின்ற 2வது Kவும் திமுகவை அழிக்காம விடாது. 3வது கள்ளசாராயம். இந்த கரூர்ல இஷ்யூ ஒரு கிட்னி ஒரு கள்ளசாராயங்கிறது மரக்காண எக்கியார் குப்பத்தில இருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் நடந்த மரணங்கள். இது எல்லாமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பெருவாரியா மரணம் அடைஞ்சாங்க. இப்படி கள்ளசாராயம் ஒரு பக்கம் இருக்கு. கடசாராயம், அதாவது டாஸ்மார்க் சரக்கு, சாராயம் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இப்படி வச்சுக்கோ, அரசாங்க சரக்கு, திராவிட பானம், திராவிட மாடல் பருகும் பானம் அப்படின்னு வச்சுக்கலாமா. இந்த சரக்கு நைட்டு பகலா 6 மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. 24 ஹவர்ஸ் சப்ளை. இப்ப நம்ம அப்பா 24 ஹவர்ஸ் கதையை திறந்து விட்டும் போய் கள்ளசாராயம் குடிக்கிறான்னா விலையேற்றோம். எவ்வளவு உயிர்கள் போச்சு, அங்க போய் எட்டி பார்க்கல. கேட்டா அவன் கள்ளசாராயம் குடிச்சு செத்தான், இது நெரிசல்ல செத்து விட்டாங்க. சரி, நெரிசல்ல செத்தவங்களுக்கும் 10 லட்சம், கள்ளசாராயத்துல செத்தவங்களுக்கும் 10 லட்சமா? அந்த கேடு கட்டவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தல, இவங்களுக்கு 50 லட்சமா கொடு. ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது மாத்தி செஞ்சிருக்கணும்ல. அதாவது நிவாரணத்துல 2ம் ஒன்று. நீங்க நேரடி பார்வையிடுறதுல இது கூட அது குறைச்சலா? அப்ப உயிர்களை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க அப்படின்னு தானே இதை நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு நல்லாவே ஒரு விஷயம் தெரியும். இந்த 3Kவும் கரூர், கிட்னி, கள்ளசாராயம், இந்த 3 சேர்ந்து நிச்சயமா திமுகவை அழிக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பைத்தியங்களை பூரா அவுத்து விட்டானுங்க பாத்தீங்களா திமுக. விஜய் கட்சிக்காரர்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்காதீங்க அப்படின்னு அவனுங்களை செருப்ப சாணியில முக்கி அடிக்கிற மாதிரி ஒரு கல்யாணத்துல ஒரு இளம் தம்பதிகள் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்னன்னு, உன் குடும்ப ஓட்டையே நீ டிவிகேவுக்கு போட்டாதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன் அப்படின்னு. பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பைத்தியத்தை அவுத்து விட்டாங்களே, அந்த பைத்தியம் இப்ப உயிரோட இருக்கா செத்து போச்சான்னு தெரியல. எங்க இருந்தாலும் சேவ் அந்த பைத்தியம், பிரேஃபார் அந்த பைத்தியம் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வீடியோவில் சாட்டை துரைமுருகனுக்கும் நெப்போலியன் அவர்களுக்கும் நிச்சயமா நாம பதில் கொடுப்போம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த டாபிக்கும் பேசப்படும்.